உங்களுக்கு தெரியுமா, நிறைய வியாதிகள் ஆரம்பிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்ல இருந்து தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இம்யூனிட்டியில 70% நோய் எதிர்ப்பு சக்தி எங்க இருந்து வருது பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்ல இருந்து தான் வருது. டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் 4 ஆசனாஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்லோவா உங்களுக்கு ரைட் சைடில் உடம்பை ட்விஸ்ட் பண்ணணும். இடுப்புல இருந்து உடம்பை ட்விஸ்ட் பண்ணுங்க. பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான கட் ஹெல்த் பற்றி பார்க்க போகிறோம். கட்னா என்ன அப்படின்னா நம்ம வாயிலேருந்து ஆசன வாய் வழியாக இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஜீரண மண்டலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, நிறைய வியாதிகள் ஆரம்பிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டில் இருந்து தான். அதாவது பேட் கட் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு இரண்டாவது மூளையாக நம்ம சொல்கிறது எது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கட்டை தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க. கட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கும். குட் பாக்டீரியா சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்துட்டு ஈகோ சிஸ்டமா வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். அது பேர் தான் கட் மைக்ரோபியம். என்னது இது? பாக்டீரியா வந்து ரொம்ப கெட்டது தானே, அது என்ன நல்லது சொல்றீங்க அப்படின்னா, நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய குட் பாக்டீரியாஸ் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இம்யூனிட்டியில 70% நோய் எதிர்ப்பு சக்தி எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா நம்மளோட கட்ல இருந்து தான் வருது. அப்போ பாத்தீங்கன்னா நிறைய இம்யூனிட்டிக்கான செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கட்ல தான் இருக்கு. அப்போ எவ்வளவு இந்த கட் வந்து நம்மளுக்கு முக்கியம், இந்த கட் பாக்டீரியாவை பார்க்கறதும் நம்ம வந்து ரொம்ப முக்கியம். சிலருக்கு வந்துட்டு இந்த கட் ஹெல்த் ப்ராப்பரா இல்லாததுனால தான் நிறைய பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா வயிறு உபசம் இருக்கும், அஜீரண பிரச்சனைகள் இருக்கும், ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு மோஷன் போற மாதிரி இருக்கும். சிலருக்கு பெப்டிக் அல்சர் ப்ராப்ளம் வரும். இது மட்டும் கிடையாது, இது வந்துட்டு டைரக்டா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி அண்ட் அதர் உடற்பருமன் போன்ற பலவிதமான நோய்களை வந்து இந்த கட் வந்து ஹெல்த் நம்ம பேடா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வரும். இவ்வளோ இம்பார்ட்டன்டான கட் மைக்ரோபியம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த கட்டோட ஆரோக்கியத்தை நம்ம எப்படி மேம்படுத்தலாம்? நேச்சுரலாகவும் அண்ட் சயின்டிஃபிக் பேக்ரவுண்டோட இருக்கக்கூடிய சில லைஃப் ஸ்டைல் டிப்ஸை தான் நான் அவங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், எல்லாமே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டயட்டான விஷயம்தான். இந்த கட் மைக்ரோபயோமுக்கு 2 விதமான ஃபுட் வந்து நம்ம ஜாஸ்தி எடுப்போம். ஒன்று வந்துட்டு ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவோம். இது என்னன்னா, இது ரெண்டுமே வந்துட்டு பாக்டீரியாவோட ஹெல்த்தை வந்துட்டு இன்னும் அதிகமாக மேம்படுத்தும், அதோட லைஃப் ஸ்பேனையும் இன்னும் வந்து பெட்டர் பண்ணும், அதை செக்யூர் பண்ணும். அப்போ இந்த குட் பாக்டீரியாவை ஃபீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரீபயோட்டிக்ஸ். இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா மில்லட்ஸில் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நேச்சுரல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனியன்ஸ், கார்லிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். அண்ட் ப்ரோபயோட்டிக் ஃபுட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா புளித்த உணவுகள், அதாவது தயிர், மோர் அண்ட் நம்ம பழைய கஞ்சி சாதம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கலாம். அண்ட் இட்லி, தோசை எல்லாம் கூட அந்த ஃபர்மெண்டட் ஃபுட்ஸில் கொஞ்சம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரீபயோட்டிக் ஃபுட் அண்ட் ப்ரோபயோட்டிக் ஃபுட் தினம் ஒருவேளை உங்கள் ஃபுட்டில் நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த குட் பாக்டீரியாவை நல்லா வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும். நம்பர் 2, ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நம்மளோட கட் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னா போதுமான அளவு நீர் சத்து இருக்கணும். அதுதான் நம்ம கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கும். மலச்சிக்கல் அங்கே தேங்க பேட் பாக்டீரியாவோட லெவல் தான் உங்களுக்கு அதிகமாகும். அதனால டிசீஸ் தான் நிறைய வரும். அப்போ தண்ணி எப்போ நீங்கள் அக்யூரேட்டாக குடிக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு உடனே முன்னாடியும் குடிச்சிடக்கூடாது, சாப்பிட்ட உடனேவும் நீங்கள் குடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வயிறில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆசிட் சுரப்பி சுரக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயமா இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், கெட்ட பாக்டீரியாவாக இருக்கட்டும், இந்த ஆசிட் தான் அதை வந்து கில் பண்ணுது. அப்போ நீங்கள் தண்ணி உடனே குடிச்சிடுறீங்க, எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்ட உடனேவே தண்ணி குடிக்கிறீங்களா, இடையில தண்ணி குடிக்கிறீங்கன்னா இந்த ஆசிட் வந்துட்டு டைல்யூட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இந்த ஆசிட் வந்து இந்த பாக்டீரியாவை கில் பண்ணாது இல்லையா, பேட் பாக்டீரியாவை. அப்போ உங்களுக்கு வயிற்றுப்போக்கு, ஃபுட் பாய்சனிங் அந்த மாதிரி காமனாக நிறைய வரும், டைஜஷன் ப்ராப்ளமும் வரும். ஸோ ஹைட்ரேஷன் வந்து நீங்கள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் குடிச்சிக்கலாம். அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சது 20 to 30 மினிட்ஸ் அதுக்கப்புறம் குடிக்கலாம். இடையில சம்டைம்ஸ் உங்களுக்கு புறக்க ஏறும், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே புறக்க ஏறாது. எப்போ நம்மளுக்கு புறக்க ஏறும் அப்படின்னா நம்ம ஓவர் ஸ்பைசி ஃபுட் எடுக்கும் போதும் இல்லை சாப்பிடும் போது பேசிக்கிட்டே இருந்தால் தான் ஆகும். ஸோ
இந்த விஷயங்கள் பண்ணிங்கன்னா அதை நம்ம வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஸ்லீப். இந்த தூக்கத்துக்கும் கட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் கட்டு வந்துட்டு நம்மளோட செகண்ட் பிரெயின் சொல்லிட்டு. ஸோ இந்த கட் பிரெயின் ஆக்சஸ்னே இருக்கு. நம்ம ஸ்லீப்பிங் டைம்ல தான் என்ன பண்ணணும்னா கட்டு வந்து அதோட டைஜஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை சுத்தப்படுத்துறதுக்கு வந்துட்டு அது நோக்கி போகும். அப்போ ஸ்லீப்பும் சரி அண்ட் நம்ம நேச்சுரோபதியில ஃபாலோ பண்ற ஃபாஸ்டிங் உபவாசம், ஏதாவது வாரம் ஒரு முறை நம்ம இருக்கக்கூடிய உபவாசமும் ப்ராப்பர் ஸ்லீப்பும் நம்ம கட்டை சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொன்று நாலாவது என்ன விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைக்கணும். நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால ஓவர் ஈட்டிங் பண்ணுவாங்க, பிஞ்ச் ஈட்டிங் பண்ணுவாங்க, சாப்பிடாமே இருப்பாங்க. இதனால வந்துட்டு அனோரெக்சியா, அதாவது ரொம்ப உடம்பு ஒட்டி இலைச்சிலாம் நிறைய பேர் நம்ம பார்ப்போம் இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கிடையாது, ரெகுலராக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ் கூட நம்ம வயிற்று பகுதியில் ஃபார்ம் ஆகும். அப்போது நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா வந்துட்டு குறைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டைஜஷன் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்பராக வந்துட்டு இருக்குது, அது தடுக்குது. அப்போ நம்ம யோகா பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் இதில் நம்ம சேர்த்துக்கும். இந்த வீடியோவோட எண்டில் என்ன மாதிரியான யோகாசனாஸ் உங்களுக்கு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 டெக்னிக்கில் வந்துட்டு நம்ம யோகா பிராணாயாமம் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கணும். ஏன்னா மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால தான் உடல் பருமனாக இருக்கட்டும், தைராய்டு இஷ்யூஸாக இருக்கட்டும், தைராய்டுனால வெயிட் கெயினாக இருக்கட்டும், அண்ட் டயபெட்டிஸ் இந்த போல் நிறைய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் சராசரி நடக்கக்கூடிய நடைப்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா டைஜஷனையும் டைரெக்டாக வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். கேலரி பர்னிங்க்கும் அது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான விஷயங்கள் ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் எடுக்கிறதும், ஸ்லீப் எடுக்கிறதும், ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதும், ஹைட்ரேஷன் ப்ராப்பராக எடுத்துக்கிறதும் நம்மளுக்கு ரொம்பவே உதவும். இப்போ என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது கட்டுக்கு அப்படின்னா இதெல்லாம் உங்களோட கட் பாக்டீரியாவை கில் பண்ணும். எக்ஸஸ் ஆன்டிபயோட்டிக் யூஸ். சில டாக்டர்ஸ் ரொம்பவே ஆன்டிபயோட்டிக் எடுத்த உடனே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சிலர் வந்துட்டு டைரெக்டாக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஆன்டிபயோட்டிக் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் காமனாக என்ன பண்ணுன்னா பேட் பாக்டீரியா மட்டும் இல்லை நல்ல பாக்டீரியாவும் சேர்த்து கில் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த குட் பாக்டீரியாலாம் அழிஞ்சிக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், அதனால நிறைய டிசீசஸ் வரும். ஸோ ஆன்டிபயோட்டிக் ஓவர் யூஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணோம். அண்ட் அன்டைமில் நம்ம சாப்பிடக்கூடியது நம்ம கட் ஹெல்த்தை வந்து ரொம்பவே பாதிப்படைய செய்யும். அண்ட் ஓவர் ஸ்பைசஸ் நீங்கள் எடுத்துக்கிறதும் கட் ஹெல்த்தை வந்து பாதிப்படைய செய்யும். இதெல்லாம் டைரெக்டாக கட் மைக்ரோபயோமை கில் பண்ணுறதுனால உங்களுக்கு டிசீசஸ் வந்து ஈஸியாக வரும். இப்போ நிறைய பேருக்கு என்ன சொல்கிறதுன்னா ஆஸ் பர் சயின்டிஃபிக் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லீக்கி கட் ப்ராப்ளம் வருது. லீக்கி கட் அப்படின்னா இன்டெஸ்டைன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் டைட்டாக இருக்கிறதுனால இது ஒரு பேரியராக இருக்குது. இப்போ லீக்கி கட் இந்த மாதிரியான டயட்ரி ஹேபிட்ஸ் மாறுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்ஸில் இருக்கக்கூடிய டைட்னிங் திங் வந்து லூசன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஈஸியாக அதுவுள்ள இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் வெளியேறதுனால குடல் முழுக்க இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் வந்து வர்றதுக்கு நிறைய காரணமாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் தான் நாளடைவில் வியாதியாக வரும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான கட்டை நம்ம எப்படி வந்து பாதுகாத்துக்கணுன்ற சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை மட்டும் நீங்கள் உங்களோட லைஃப்ல டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்கார்பரேட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட கட் மைக்ரோபயோமை பார்த்துக்க முடியும். அதனால 70% இம்யூனிட்டியும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன மாதிரியான ஆசனங்கள் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கட் ஹெல்த் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் 4 ஆசனாஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் குப்புற படுத்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கால்களை ஒன்றாக சேர்த்து கைகளை வந்து உங்கள் நெஞ்சு பகுதிக்கு இருபுறமாக வச்சுக்கணும். தாடையை வந்து தரையில் வச்சுக்கணும். இது பேர் வந்து புஜங்காசனம். மூச்சை மெல்லமாக இழுக்கும்பொழுது உங்களோட தலைப்பகுதி, கழுத்து பகுதி, தோள்பட்டை பகுதி, இடுப்பு வரைக்கும் மேலே கொண்டு வாங்க. ரைஸ் அப், ஹோல்ட். ஸோ கை வந்துட்டு ஹாஃப் ஃப்ளெக்ஸ்டாக தான் இருக்கணும், ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. இது வந்து எஃபெக்டிவாக டைஜஷனுக்கு உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ப்ரீத் அவுட், மூச்சை வெளியே விடும்போது கீழே கொண்டு வாங்க. ரிப்பீட். இது நீங்கள் தினமும் சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னையும் பின்னையும் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் கேப் இருக்கணும். தினமும் ஒரு 5லேருந்து 10 தடவை நீங்கள் இந்த ஆசனம் பண்ணிட்டு வரலாம். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஆசனம், இதில் செகண்ட் வேரியேஷன் 3 புஜங்காசனம் சொல்லுவோம். கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. அதே போல் புஜங்காசனமுக்கு வாங்க. மூச்சை உள்ளே இழுத்துட்டு இப்போ ஸ்லோவாக உங்களுக்கு ரைட் சைடில் உடம்பை ட்விஸ்ட் பண்ணணும். இடுப்பில் இருந்து உடம்பை ட்விஸ்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. Breathe out, come straight, down, breathe in,
டர்ன் டு தி ஆப்போசிட் சைட். மறுபுறம் அதே மாதிரி 1 2 3 4 5 மூச்சை வெளியே விடும் போது கீழே கொண்டு வாங்க. இதையும் 5 முறை நம்ம செய்யலாம். ரிலாக்ஸ். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது வஜ்ராசனம். இப்போ படுத்த நிலையிலேருந்து அமர்ந்த நிலைக்கு நீங்கள் வரணும். எழுந்து முட்டையில் உட்காருங்க. ஸோ வஜ்ராசனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாதங்கள் வந்துட்டு பின்னாடி படர்ந்து இருக்கணும். நேராக உட்காந்து முதுகு தண்டை நேராக வைக்கணும். முட்டி வலி இருக்க உங்களுக்கு அதிகமாக அப்படின்னா இந்த ஆசனங்களை நீங்கள் தவிர்த்துக்கலாம். நேராக உட்காந்து கண்களை மூடுங்க. இதுதான் வந்துட்டு வஜ்ராசனம். இது தினமும் வந்து சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் சொன்னோம்னா இது வஜ்ராசனம் தான். இதில் ஒரு 10 நிமிடம் நீங்கள் டெய்லி இதில் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிடம் உட்காந்தா கூட உங்களுக்கு டைஜஷன் நல்லா இம்ப்ரூவாக இருக்கும். இப்போ இந்த வஜ்ராசனத்திலே நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஆசனம் வந்து சஷங்காசனம். மூச்சை உள்ளே இழுத்துட்டு 2 கைகளையும் மேலே தூக்கிக்கணும். மூச்சை வெளியே விடும் போது நம்ம இடுப்பிலிருந்து குனிஞ்சு நம்மளோட நெற்றி பகுதி தரையில் இருக்க மாதிரி படுத்துக்கணும். 1 2 3 4 5 மூச்சை வெளியே விட்டுட்டே மேலே வாங்க. ஸோ இந்த மாதிரி 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். ரிலாக்ஸ். கால்களை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தது 4 ஆசனம்: புஜங்காசனம், திரியக்க புஜங்காசனம், வஜ்ராசனம் அண்ட் சஷங்காசனம். ஸோ தினமும் 5லேருந்து 10 தடவை நீங்கள் ஒரு வேளை அல்லது 2 முறையாவது நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். இப்போ நீங்கள் யோகாசனாஸும் பார்த்துருப்பீங்க, நம்ம சொன்ன மற்ற நேச்சுரோபதி டிப்ஸையும் பார்த்துருப்பீங்க. இதில் சில தெரப்பீஸும் வந்து நீங்கள் டைரெக்டாக யோகா நேச்சுரோபதி டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா சில தெரப்பீஸும் உங்களுக்கு கொடுக்கலாம். என்ன அப்படின்னா ஹைட்ரோ தெரப்பி, நீர் சிகிச்சை வந்து டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு உதவும், குடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கவும் உதவும். அண்ட் களிமண் சிகிச்சை வந்து நம்ம மட் பேக்குன்னு சொல்லிட்டு வயிற்றில் போடுவாங்க. இது உங்களுக்கு அல்சர் இருக்குது, அல்சர்னால வரக்கூடிய வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த களிமண் சிகிச்சை இன்ஃப்ளமேஷனை குறைச்சி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணியும் உங்களுக்கு பெட்டர் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்ம மசாஜ் தெரப்பி ஃபார் அப்டமனும் வந்து நேச்சுரோபதியில் கொடுப்போம். இதுவுமே உங்களுக்கு டைஜஷனை வந்து கிளியர் பண்ணும். இது இல்லாமல் நேச்சுரோபதியில் இன்னும் நிறைய தெரப்பிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுன்றதை நீங்கள் டைரெக்டாக உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலும் சரி, இல்லை நியர்பை இருக்க ப்ரைவேட் ப்ராக்டிஷனரையும் பார்த்து நீங்கள் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் நீங்கள் உடனே எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த யோகா நேச்சுரோபதி வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.